ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீட்டில் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது வாடகைக்கு விட்டுருப்போம், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு 3 வருஷம் கழித்து நீங்கள் மறுபடியும் ரொம்ப அழுக்காக இருக்கும். உங்களுக்கு இமேஜ் நான் வீடியோ காமிக்கிறேன். அதை வந்து ரீபெயிண்ட் பண்ணணும், ரொம்ப காஸ்ட்லியாக காஸ்ட் வைஸ் கம்மியாக பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்கன்னா சேம் கலரே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சேம் கலர் யூஸ் பண்ணுறப்ப கலர் வந்து எப்படி கரெக்டாக மேட்ச் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் தப்பான கலரை சூஸ் பண்ணி அவங்க வந்து அதை 2 கோட்டை அடிக்கிறது கூட வரும். லேபரும் உங்களுக்கு கூட போகும். அதே மாதிரி பெயிண்டோட லிட்டரும் வந்து அதிகமாகும். ஏன்னா ஒரு கோட் அடிக்கிறதுக்கு ஒரு செவத்துக்கு 1 லிட்டர்னா 2 லிட்டர் வாங்குற மாதிரி ஆகிக்கும் டபுள் கோட் அடிக்கிறப்ப. ஸோ அதனால் இதுக்கு வந்து பெயிண்டர் இல்லாட்டினா பெயிண்ட் கடையில் வந்து ஒரு கலர் பேடு ஒன்று இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சின்னதாக நார்மலாக ஒரு அட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து வாங்கினீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கலர் தான் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் வந்து கலர் பேடு, அதாவது நான் காமிக்கிறத பண்ணுங்க, இந்த மாதிரி கலர் பேட் இருக்கும். அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணிங்கன்னா, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேலான கலர் வந்து இருக்கும். 200க்கு மேலான கலர் இருக்கும். இதில் வந்து நான் ஒரு வீடை சூஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து கலர் வந்து நான் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த கலர்லாம் பாருங்கள், எப்படி நான் மேட்ச் பண்ணுறதையும் பாருங்கள். ஏன்னா இதுதான் கலரு. ஸோ இதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்படியே இந்த கார்டில் வந்து ஒவ்வொன்றா வச்சு பார்ப்போம், எந்த கார்டு செலக்ட் ஆகும், கலர் மேட்ச் ஆகுதுன்னு இப்படியே ஒவ்வொன்றா வச்சு பார்க்கணும். நிறையா வெரைட்டிஸ் கலர் இருக்கும். இந்த மாதிரி நிறையா கலர் வந்து வெரைட்டி வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் வந்து நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதுக்கு வந்து கலர் சூஸ் பண்ணி அதை காமிக்கிறேன் அடித்து. ஸோ நம்ம வந்து பிர்லா ஓப்பஸில் வந்து எக்ஸ்டீரியரில் வந்து ஸ்டைல் பவர் பிரைட் அந்த குவாலிட்டியில் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து ஏஷியன் நம்பர், அதாவது 7298ன்றது ஏஷியன் நம்பரு. நம்ம அதை வந்து பிர்லா ஓப்பஸில் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த கலரையும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக அடித்தோன்னே காமிக்கிறேன், ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதாங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம அந்த கலர் தான் சூஸ் பண்ணி அடிச்சிருக்கு, தெரியும் பார்த்தாலே. ஸோ கிட்டத்தட்ட சேம் கலர் தான். இது வந்து ஒரே கோட்டில் அடிச்சிருக்கோம், காயலை காய்ச்சினா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். எந்த வித்தியாசமும் தெரியாது உங்களுக்கு பழைய கலருக்கும் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.